भाजपा नेता करप्पू मुरुगंदम ने राष्ट्रीय शिक्षा नीति का समर्थन करते हुए डीएमके पर कथित घोटालों को लेकर तीखा हमला बोला। उन्होंने कहा कि 23 मार्च को तिरुचिरापल्ली में होने वाली विशाल रैली में शीर्ष भाजपा नेता शामिल होंगे, जिससे तमिलनाडु की राजनीति में नया मोड़ आ सकता है। தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து ஏழை மாணவர்களுக்கும் சமமான கல்வி வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய டாஸ்மார்க் ஊழலை கண்டித்து நாளை மறுதினம் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்தில் லட்சக்கணக்கானோர் திரளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மொழியை சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அந்நிய மொழிகளை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இந்த நாட்டினுடைய மொழிகளை வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக எல்லா தரப்பட்ட மக்களும் மாணவர்களும் கையெழுத்து இயக்கத்திலே தானாக முன்வந்து தங்களுடைய கையொப்பங்களை இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டத்திற்கும் கூட மற்ற அரசியல் இயக்கங்களைப் போல பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான வாகன ஏற்பாடுகளோ உணவு ஏற்பாடுகளோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை போல மற்ற அரசியல் இயக்கங்களைப் போல 200 ரூபாய் 300 ரூபாய் என்று கொடுத்து அழைத்து வரக்கூடிய ஒரு வழக்கமோ இல்லாத கட்சி தாமாக முன்வந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து நாளை மறுதினம் திருச்சியிலே கூட இருக்கின்றார்கள். அப்படி லட்சக்கணக்கானோர் கூடி தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டாஸ்மார்க் ஊழல் மற்ற ஊழல்களை கண்டித்தும் எழுப்பக்கூடிய குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றக்கூடிய குரலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு எழுச்சியுரையாற்ற இருக்கின்றார்.